Hey guys, welcome back to my channel Blue Boy Vlogs and I am Blue Boy. So இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட சைக்கிளிங் விட்டு ஒரு 1.5 years ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை அந்த சீசன் வந்தப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் லேசியாக இருந்து அப்படியே சைக்கிள் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஓட்டாமல் நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நாள் வெளில தான் ஓட்ட முடியலையே, ஸோ நம்ம ஒய் நாட் ட்ரெயினரில் ஃபிட் பண்ணி ஓட்டலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ட்ரெயினரில் ஃபிட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரெயினர் கூட வந்து லேசியாக இருந்து வீட்டில் அந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாகவே வந்து சும்மா தான் வச்சுருந்தேன் சைக்கிளை வீட்டில். நான் அது என்ன ஆச்சு, லேட்டரான ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே ஓட்டாமல் ஓரமாக வச்சு பால்கனிக்கு போய் பால்கனிலேயே ரொம்ப நாளாக டெனண்ட்டாகவே இருந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதுக்கு நடுவில் வந்து லைக் பேசிக்காக வாக்கிங் ரன்னிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த லாக்டவுன் பீரியடில் அஃப்கோர்ஸ் வீட்லேயே தான் இருந்தோம். ஸோ ஃபுல் டைம் கேமிங் இதுலேயே தான் டைம்ஸ் போச்சு நிறையா நேரம். ஸோ அதனால் திருப்பி எனக்கு சைக்கிளை சர்வீஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி சைக்கிளை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும். அதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. இட்ஸ் லைக் குவைட் ஐம் ஒர்க்கிங் ஆன் மல்டிபிள் திங்ஸ் நோ. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது என்னோடய டே பிளான் பண்ணுறது. அண்ட் ஒர்க் வைஸ் ஆல்சோ ஐம் லிட்டில் பிஸி ரைட் நோ. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஸோ கொஞ்சம் சர்வீஸ் யாராவது வீட்டுக்கு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் மேஜர் திங் என்னால் வண்டியில் ஃபஸ்ட்டு போடணும், வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு வரணும், இதுதான் மெயின் திங். ஸோ இதில் பேசிக்காக பண்ணுறதுக்கு வீட்டிலேயே குக் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் அபவுட் வெலோடாக்டர்னு ஒரு சர்வீஸு. வெலோடாக்டர் வந்து பேசிக்காக தே வில் கம் டு யுவர் டோர்ஸ்டெப் அண்ட் டூ சர்வீசஸ் ஃபார் யூ. ஸோ அந்த சர்வீசஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் நான் படித்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் தே ஹேவ் வெரி நைஸ் ரிவ்யூஸ் ஆன் தெம். ஸோ அதனால் அவங்ககிட்டே கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 4:30 தேர் கோனா ஜாயின் அஸ். ஸோ 4:30 வந்து ஒரு 3 to 4 hours கூட முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஆல்ரெடி ஷேர் தம் த பிக்ஸ் அண்ட் ஆல். ஸோ வண்டியை பார்த்து கொஞ்சம் டீசன்ட் கண்டிஷன் தான் இருக்குது, பட் ஆனால் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டுடே 4:30 தேர் கோனா ஸ்டார்ட் த ஒர்க். I'm going to tell you what Velodoctor is also all about. ஸோ வெலோடாக்டர்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கூட கேட்டேன் வெலோடாக்டர்னால் என்னங்க அப்படின்னு. வெலோனா ஃப்ரெஞ்சில் வந்து சைக்கிள்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சைக்கிள் டாக்டர், ஃப்ரெஞ்சில் வந்து வெலோடாக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ we've called them. ஸோ 4:30 we are going to get it done. அதுக்கப்புறம் I'm going to start cycling regularly. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிட்னஸும் மெயின்டைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இந்த ஏர்லி மார்னிங் வேக்கிங் அப் வந்து பழையபடி வந்து ஒரு 4:35க்கு மூவ் ஆகலான் இருக்கேன். எஸ், 4:35 midnight எனக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் எஸ், ஆஃப்லைட் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்க ஆரம்பித்தேன். திருப்பியும் கண்ட்ரோல் பண்ணேன், திருப்பியும் பழையபடி இது போகிறேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த லேசினஸ் வந்துட்டாலே நமக்கு வந்து இந்த மார்னிங் டைம் மோஸ்ட்டாக எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். லேசினஸ் வரக்கூடாது, வர ஸ்டேஜ்லேயே பிடிக்கணுன்றதுக்காக உனக்கு கெட் பேக் டு சைக்கிளிங், என்னோட ஓல்டு சைக்கிளிங் கும்பலோடையே ஓட்ட போகிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ மைட் ஈவன் ரைட் அலோன். ஸோ வில் வெயிட் அண்ட் சி. ஐ ஷோ யூ ஹவ் த சர்வீஸ் இஸ் டன். ஸோ கைஸ், வெலோடாக்டர் வந்துட்டாங்க. we are going to get our bicycles fixed. ஸோ ஆல்ரெடி வந்தாச்சு ரெண்டு பேருமே. எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக. வாங்குவாங்க. ஸோ வி ஹாவ் ஜான் அண்ட் அரவிந்த் ரெண்டு பேரும் நமக்கு வந்துட்டாங்க. அண்ட் பேசிக்காக நான் சைக்கிள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அண்ட் லைனிங்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். நவ் we are going to just go set it up. அவங்க குயிக்காக எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி அவங்க மெட்டீரியல்ஸ்லாம் செட் பண்ண போகிறாங்க இப்போது. ஸோ பேசிக்காக அவங்க சைக்கிளுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஒரு பவர் வாஷர், அதுக்கப்புறம் basic tool kits and basic chemicals whatever they are going to use for washing the chains and everything. So meantime vandanga கடகடன்னு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. You can see them in the background working. So pretty fast. So சைக்கிளோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா I haven't taken it out for 2 years almost. லாக்டவுன் முன்னாடியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, சைக்கிளிங் போகல. I was busy with running, walking and other activities. ஸோ சைக்கிள் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டேன். அண்ட் மழை காலத்தில் I just kept it off and then அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. ஸோ இதுதான் சைக்கிளோட கண்டிஷன். இஸ் ஜஸ்ட் டேக்கிங் த பேசிக் செயின்ஸ் அண்ட் ஸ்டஃப். இந்த பக்கம் அரவிந்த் வந்து நம்ம சைக்கிளோட கெசட் செக் பண்ணிட்டு இருக்காரு. சைக்கிளில் கெசட்னால் பேசி அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த நம்ம சைக்கிள் ஸ்ப்ராக்கெட் சொல்லுவாங்க, அது பைக் ஸ்ப்ராக்கெட் சொல்லுவாங்க, அதே வந்து சைக்கிளில் கெசட்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சொல்லவே இல்லை, உலகாஸ் ஆல்சோ ஹியர் டுடே. ஸோ உலகாஸ் ஹை டு த கேமரா. உலகாஸ் ஆல்சோ ஹியர் டு த கேமரா.
கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. ஸோ 1 hour வந்து அவங்க டக்குன்னு ரிப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சைஸ்லாம் கட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த கெசட் கிசட்லாம் கட்டுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் ரிப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரேம் ஒன்றும் வாஷ் பண்ணல, டயர்ஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஹேண்டில் பார்லாம் வாஷ் பண்ணிட்டோம். ஹேண்டில் பார் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் செயின் கெசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இண்டிவிஜுவலாக WD-40 பேசிக்காக டீக்ரீசிங் ஆக்டிவிட்டி தான், அது ஒன்றுமே கிடையாது பெருசாக. ஒரு சின்ன இதில் ட்ரேயில் போட்டு கொஞ்சம் WD-40, திஸ் இஸ் WD-40. ஸோ இட்ஸ் பெஸ்ட்டு. இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல டோர் திறக்கும் போச்சு அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து லைக் ரொம்ப நாளாக இது லூஸ் பண்ணாமலே இருந்திருப்போம் ஸ்க்ரூஸு. அதுமாதிரி இந்த கீச்சுன்னு சவுண்ட் வரும். ஸோ இந்த WD-40 அடிச்சோன்னா லைட்டாக போய்ட்டு ஸ்க்ரூஸ் அதில் இருக்க அந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே அது ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம இப்போ அன்லாக் இப்போ நட் அண்ட் போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் லாக் ஆகிருக்கு, அது நீங்கள் திறக்கும் போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த WD-40 லைட்டாக அடிச்சு விட்டு ஒரு 2 minutes ஊற விட்டிங்கனாக்கா அது திருப்பி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும், கையில் ஈஸியாக கட்டிடலாம் நம்ம. ஸோ சேம் திங் இப்போ WD-40 பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க ஊற வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண போகிறாங்க பேசிக்காக. ஸோ ட்ரைன் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பவர் வாஷை வச்சு நம்ம ஹெவியாக அடிக்கும் போச்சு அதில் இருக்க பழைய க்ரீஸு அழுக்கு எல்லாமே அடிச்சுட்டு அது வழியாக வெளில வந்துடும். ஸோ நமக்கு வந்து க்ரீஸ் அந்த செயின் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பிளாக்காக இருந்திருக்கும், இப்போ இட் சேஞ்ச் டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோட்டலாக. ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் கலர்லாம் நியரஸ்ட்டான ஒரு கலருக்கு வரும். ஸோ அது ஃப்ரெஷ் லுக் தரும் நமக்கு. இப்போ ஃப்ரேம் வாஷ் பண்ணுறாங்க. ஃப்ரேம் வாஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் வில் கோ வித் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா கட்டி வச்சுருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இட் பி தர் குட்டி குட்டி நட்ஸு போல்ஸ் எல்லாமே இன்ட்ரிகேட்டாக இறங்கி லிட்டரலாக பிரித்து they're going to do it. It's more like a detailing job தான் சொல்லணும். அது இட்ஸ் நாட் ஈவன் சர்வீசிங், இட்ஸ் மோர் தென் தட். சர்வீசிங் ப்ளஸ் டீட்டெயிலிங்கும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான். என்ன ஒன்று ஜஸ்ட் பாலிஷிங் மட்டும்தான் பண்ணல, பாலிஷிங்கும் பண்ணியிருக்கலாம். ஐ ஹேவ் த டூல்ஸ் வித் மீ, பட் இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரியல. ப்ராப்ளி another maybe tomorrow or day after if I get time I'll even polish it, but not sure about it. பிரித்து செஞ்சுட்டாங்க. ஸோ எவ்ரி பார்ட் வாஸ் லைக் டோட்லி வாஷ்ட். அதுக்கப்புறம் டீக்ரீசிங் பண்ணாங்க. டீக்ரீசிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ளோ ட்ரை பண்ணி இப்போ ஃபுல்லாக பின்னாடி பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. நான் அது அசம்பிளிங் பார்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக பிரித்து வாஷ் பண்ணுறதுலாம் பெரிய இஷ்யூவாக சொல்லலை. பட் அதுக்கப்புறம் அசம்பிளிங் தான் மெயின் ஒர்க்கு. அதில் அசம்பிளில் கூட அந்த கியர் செட் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக. அது ஒரு சில டைம்ஸ் குயிக்காக செட் பண்ணலாம், ஒரு சில டைம்ஸ் டிலே ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் தேர் கோனா ஸ்டார்ட் ஆஃப் வித் தி அசம்பிளிங் பார்ட். இது இன்னும் ஒரு 1 hour ஆகும். இப்போ டைம் வந்து 6:40 ஆகுது. ஸோ ஃபார் இட்ஸ் பீன் லைக் ரியலி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டி கலரே மாறிடுச்சு, ரொம்ப சும்மா ப்ரௌனிஷாக இருந்துச்சு. இந்த பிராண்ட் நேம் கேனண்டேலே தெரியல, இப்போ நல்லா பளிச்சிரும் மென்மையாக ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஐ குவிக்லி ஃபினிஷ் இட் ஆஃப். அவங்க ஃபிட் பண்ணுறதையும் வில் சி, அப்படியே நான் டாக் டு யூ கைஸ்.
ஸோ கைஸ் சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் இப்போ லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கஷ்டப்பட்டு க்ளீன்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி அழுக்கு அதெல்லாம் செட்டில் ஆச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். ஸோ ஒரு நைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். ஸோ நான் மார்னிங் ஃபஸ்ட் ரைட் பண்ண போகிறேன். ஐ ரியலி லவ் த ஒர்க். பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரை பற்றியும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஸோ நல்ல ஒர்க் தான். ஸோ ஐ கோனா ரைட் இட் டுமாரோ. இன்கேஸ் எனிதிங் குட்டி மைனர் திங் லெட் மீ நோ. பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்து பார்க்குறேங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி ஃப்ளெக்சிபிள் கைஸ், ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. அண்ட் தே நோ தேர் ஜாப். வந்தாங்க பட் இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ண வேண்டான்றது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் சைக்கிள் சர்வீசிங் உட்காந்ததே கிடையாது. போவோமா ட்ராக் அண்ட் ரைட் ஷோரூமா பிஎஸ்ஐ ஷோரூமா கொடுத்தோமா, அவங்க ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க, போனோம் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓட்டுவேன். ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் டைம் நான் எவர் சைக்கிள் சர்வீஸ்ன்னு கூட உட்காந்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி 3-4 சைக்கிள் நான் ஓன் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் சைக்கிள் பக்கத்தில் உட்காந்ததே கிடையாது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இட் இஸ் கம் அவுட் ரியலி வெல். நல்லா ஃப்ரீயாக இருக்குது வண்டி ஓட்டுறது. இப்போ உட்காந்து பார்க்கறதுக்கு மார்னிங் ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன டீட்டெயில்ஸ்னு. as I said, சைக்கிள் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓட்ட முடியல மழை தூரனால. ஸோ டுமாரோ ஐல் பி ரைடிங் ஃபார் ஷுர். இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:30 ஆகுது. ஸோ அவங்க வந்து 4:30க்கு வந்தாங்க எக்ஸாக்டாக. சொன்ன மாதிரி 3.5 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க பக்காவாக. அப்படியே பிரித்து வச்சாங்க வண்டியை. அண்ட் நான் இன்ட்ரிகேட்டாக உட்காந்து எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தேன். அண்ட் அவங்க சொந்த சைக்கிள் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, விச் ஐ ரியலி லைக் இட். ஏன்னா நிறைய பேர் வந்து சைக்கிள் வைக்கிறதோ எடுக்கிறதுலாம் பார்த்தா கொஞ்சம் ரஃப் யூஸ் இருக்கும். பட் இவங்க வைக்கும்போது கூட தேர் வெரி கேர்ஃபுல். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சைக்கிள். அண்ட் எனக்கு அந்த விஷயம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தேன். சொல்லாமலே அவங்களே செஞ்சாங்க அந்த விஷயத்தில். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா, these two guys, John and Arvind பொறுத்த வரைக்கும், they are just 24 years old and they are very passionate about cycle. அதில் ஜான்னா சைக்கிள் ரேஸ்லாம் ஓட்டியிருக்காராம். ஸோ ஐ வாஸ் pretty இன்ட்ரெஸ்டிங். நான் அதுக்கு சைக்கிள் ரேஸ் ஓட்டினாலாம் பார்த்ததே கிடையாது. பைக் ரேஸ் கேள்விப்பட்டு கார் ரேஸ் கூட பார்த்துருக்கேன். அண்ட் சம்திங் ஃபார் சைக்கிள்ஸ் நியூ. ஸோ அவங்க மீட் பண்ணலாம். வீல் டாக் அபவுட் ஹவு டு மெயின்டைன் அ சைக்கிள். பிகாஸ் என்னை பொறுத்தவரைக்கும் சைக்கிள்ன்றது ஜஸ்ட் வாஷ் பண்ணோம், ஆயில் பண்ணோன்றதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போலாம் டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம், சர்வீஸ் பண்ணிவிடுவேன். பட் அவங்ககிட்ட கேட்போம், லெட் தெம் சே தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் தேர் அட்வைசஸ் ரதர் சே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜான் அரவிந்த் யாருன்றது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் சொன்னேன் 24 வயசு பசங்க இவங்க 2 பேர் தான். பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கா, பட் இவங்க இன்னும் ரொம்ப சின்ன பசங்க தான். 24 வயசு ஆகுது. திஸ் இஸ் ஜான் அண்ட் தட்ஸ் அரவிந்த். ஸோ 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி லவ் தேர் ஒர்க். அண்ட் ஓவர் டு ஜான் நவ். ஜான் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அட்வைசஸ் கொடுக்க போகிறாரு. ஜான், ப்ளீஸ் டெல் அஸ் ஒரு சைக்கிள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. சைக்கிள் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்களே க்ளீன் பண்ணுறது நல்லது. பெஸ்ட்டு. செயினை வந்து எப்போயுமே லூப்ரிகேஷன் வச்சுக்கணும். அது இல்லாமல் ஓவர் லூப்ரிகேஷன் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டாப்ஸ். நீங்கள் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இல்லை 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் மழை இல்லை ரொம்ப சேரில் போயிட்டீங்கன்னா போயிட்டு அந்த கையோடு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ரெஸ்ட்டில் ஓட்டிங்கன்னா டஸ்ட் வந்து போகாது. ஃபுல்லாக அப்படியே இதாகிடும், ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து வந்த கையோட ஃபுல்லாக வாஷ் பண்ணியே ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி வந்து ரஸ்ட்டாக ஓடக்கூடாது. சுத்தமாக லூப்ரிகேஷனே இல்லாமல் ஓட்டுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது என்னன்னா அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வேரண்டேர் ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக வான் அவுட் ஆரம்பிச்சிடும். கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கம்மியாகும் உங்களுக்கு. நீங்கள் லூப்ரிகேஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். கண்டிப்பாக ரொம்ப தேயிற மைலேஜ். ஆமாம், ஆக்சுவலி வந்து
சும்மா தான் கேட்டேன், தெரியும் எனக்கு சும்மா ஜஸ்ட் கலாச்சேன். ஆக்சுவலி வந்து அதோட வேரண்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் லூப்ரிகேஷன் இல்லாமல் ஓட்டிங்கன்னா சீக்கிரமாக தேய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே லூப் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதேமாதிரி சர்வீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் இல்லை வந்து 4 months ஒன்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபுல் ஸ்ட்ரிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க க்ரீசிங் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு 3500 4000 kilometers ஒன்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது ஃபைனர் டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாம், பேசிக் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பேசிக் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்வீஸும் பண்ண மாதிரி இருக்கும், அதேமாதிரி கம்ப்ளீட் பைக் செக்அப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சின்ன கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து பார்ப்போம், நாங்கள் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அரவிந்த், நீங்கள் தான் சொல்கிறீங்களா உங்கள் கருத்துக்கள் மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அரவிந்த் ஆக்சுவலி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு வந்ததுலேருந்து. அவர் ஹெட்ஃபோன் ஒன்று காலில் மாட்டிகிட்டே இருந்தார், யார்கிட்ட குசுன்னு பேசினார். யாருக்கிட்டேன்னு தெரியலிங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்தா நான் பொறுப்பு இல்லைங்க, யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க, யாருன்னு நான் சொல்லலை. இப்போ சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்கள் கருத்து? அப்போல்லாம் அது இல்லைண்ணா. எவ்ரி 200 kilometers ஒன்ஸ் வந்துட்டு செயின் லூப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாரும் எவ்ரி 200 kilometers ஒன்ஸ் வந்துட்டு செக் பண்ணலாம். செயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனி செயின் நீங்கள் 2000க்கு செயின் வாங்கினாலும் சரி, 20,000க்கு செயின் வாங்கினாலும் சரி, 3000 to 3500 kilometers தான் அதோட லைஃப் டைம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கேசட் வந்துட்டு நீங்கள் 9000 kilometers வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வர கிராங்க் வந்துட்டு 30 to 35 மேக்ஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செயினை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிராங்க் ப்ளஸ் கேசட் அப்புறம் ஆர்டியில் வர புள்ளிஸ் 2 சின்ன பிளாக் கலர் வீல் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் அதிகமாகவே தரும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ரஸ்ட் ஆகாமல் தான் பார்த்துக்கணும். ஓகே, பட் என் சைக்கிள் கண்டிஷனை பற்றி நான் சொல்லுங்கள். நான் எப்படி கொடுத்தா என்ன கண்டிஷன் இருந்துச்சு? வாட் இஸ் யுவர்? ஆக்சுவலி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கேபிள்ஸ் மட்டும் ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது. ஓகே, அது அவுட்டோர் கேபிள்ஸ் தான், எல்லாமே ஃப்ரேம்லேருந்து வெளில வர்றது தான். அதே மாதிரி நீங்கள் வெளியே வச்சனால அந்த ஈரம் அது எல்லாமே பட்டு தான் அது ஜென்ரலாக ஆகிறது தான். கேபிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு துருப்பிடிக்கிறது காமன் தான். மற்றபடி பெரிய மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, கிடையாது. எல்லாமே பக்கவாக க்ரீசிங் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அதில் கட்டும் போது. ஸோ நான் pretty much கொஞ்சம் வெல் மெயின்டைனாக வச்சுருந்தேன். பட் இந்த மழை காலம் அப்போ நான் லைட்டாக கொஞ்சம் வெளில வச்சதுனால பால்கனியில் நிறையா டஸ்ட்டு அந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால லைட்டாக இருந்துச்சு. பட் மேஜராக ஐ நோ இட் வாஸ் வெல் மெயின்டைன். அவங்க சொன்ன மாதிரி தே மேனேஜ்ட் இட். எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. யூ வில் பி ஷாக். தே கிவன் மீ அ பியூட்டிஃபுல் சர்வீஸ். இது உண்மையிலேயே நான் வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி வண்டி பிரித்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணால் என்ன காஸ்ட் வருமோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. தே சார்ஜ் மீ ஒன்லி 1200 rupees ஃபார் த என்டையர் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் ரிப்பிங் அண்ட் ஃபிட்டிங் இட் பேக் அண்ட் ஸ்பேர்ஸ் தனியாக கேபிள்ஸ் மட்டும் கொடுத்தேன். அண்ட் தட் வாஸ் வெரி வெரி மினிமல், ஜஸ்ட் 200 rupees எக்ஸ்ட்ரா நான் கொடுத்தேன் ஸ்பேருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி வேல்யூ ஃபார் மணி. அண்ட் டைம் ஃபேக்டர் ரொம்ப எனக்கு சேவிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இஃப் ஐ ஹேட் டு டேக் இட் டு தேர் பிளேஸ், அது வேறு ஏதோ சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் ஹாவ் டு புட் இட் இன் த கார். எடுத்துகிட்டு போனோம், கொடுக்கணும், ஒன் டே சர்வீஸ் பண்ணிட்டு கால் பண்ணாங்க, திருப்பி கார் எடுத்துகிட்டு போனோம், திருப்பி போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய ஹெடேக். எனக்கு டைம் சேவிங்ன்ற ஒரு விஷயத்தை நான் பார்த்ததுனால ஐ கால் them up and they came very quickly and got it done very quickly for me. I really love their job. And if உங்களுக்கு வந்து Velodoctor காண்டாக்ட் பண்ணால் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அங்கே ரீச் பண்ணலாம். And we'll see you with another video soon. Bye.